இன்று ஆகஸ்ட் மாதம் 29ஆம் நாள். வேளாங்கண்ணி திருத்தலத்தில் அன்னையின் பெருவிழா இன்று தொடங்குகிறது. இவ்விழாவின் தொடக்கமாக அன்னையின் திருக்கொடி ஏற்றப்படுகிறது. அது வானுர நிவந்து வளமுற உயர்ந்து பட்டொளி வீசி பறக்கிறது. பட்டு துணியில் வரையப்பட்ட கொடி ஏற்றப்பட்டு படிப்படியாக உயர்ந்து கொடிக்கம்பத்தின் உச்சியில் நின்று அற்புதமாக பறக்கிறது. பறக்கும் கொடியோடு சேர்ந்து நம் மனங்களும் அன்னையின் திருவுருவத்தை பணிந்து வணங்கி வானில் பறந்து பரவசமடைகின்றன. வேளாங்கண்ணி திருத்தலத்தில் எந்நாளும் திருநாள்தான். எந்நாளும் அங்கு மக்கள் கூட்டத்துக்கு குறைவில்லை. வாழ்வில் எதிர்கொள்கின்ற இன்ப துன்பங்களை எல்லாம் அன்னையின் திருவடியில் வைத்து மன்றாடுவதற்காக மக்கள் கூட்டம் ஆண்டு முழுவதும் அலைமோதுகின்றது. எந்நாளும் வரும் பக்தர்களின் கூட்டத்தோடு இன்று கூடியிருக்கும் கூட்டத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் கூட்டம் வருகிறது என்றால் இன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள். தொடர் வண்டியிலும் பேருந்துகளிலும் வந்துள்ளவர்கள் ஒரு பக்கம் என்றால், சிற்றுந்துகளிலும் சொந்த வாகனங்களிலும் வந்துள்ளவர்கள் மறுபக்கம். தங்கள் சொந்த ஊரிலிருந்து 40 நாள் நோன்பு நோற்று காவியுடையும் கழுத்தில் ஜபமாலை மணிந்து பாத யாத்திராக வந்திருக்கும் பக்தர்கள் தொகையினை எண்ணி மாளாது. வேளாங்கண்ணி என்ற இந்த அவதார திருத்தலத்திற்கு வந்துள்ள அருள்பூத்த நெஞ்சம் கொண்ட பக்தர்களே, தந்தை அமுதனடிகள் சொன்னது போல இந்த கூட்டம் பெரிய கடல் அலை போல கூடியிருக்கின்ற திருக்கூட்டம். வேளாங்கண்ணியின் ஞான கிளவியையும் ஞாழ குளவியையும் தாங்கிய கொடி பவனியாக வந்து கொண்டிருக்கின்றது. இதை காண ஒவ்வொருவருக்கும் கண்கோடி வேண்டுமென்றாலும் கோடிக்கணக்கான கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன. இரு செவியிலும் பகர்சை என்பது போல நம் இரு விழிகளாலும் இரு செவிகளாலும் இங்கு நடப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றோம். அகஸ்தீனார் என்ற புனிதர் சொல்லுவது போல, இங்கு இரவு என்றும் பகல் என்றும் இல்லை. நோ சக்சஷன் ஆஃப் டேஸ் இன் அ ஷ்ரைன் மெல்யூ என்று சொல்லுவார். அதுபோல மக்கள் ஒவ்வொரு நாளும் திருவிழா கோலத்தில் இருக்கிறார்கள். ஆறு என்ற சொல்லுக்கு வழி என்று பொருள். ஒரு முறை ஓடி தனக்கென வழி உண்டாக்கிவிட்ட நீர்ப்பெருக்கு முற்றிலுமாக நின்றுவிட்டாலும் ஓடிய பாதை ஆறாக நிலைத்து நிற்பது போல இங்கு தோன்றிய மரியாவின் இந்த அருள் திருத்தலம் அருள் ஆறாக தன் பாதையை நிலைநிறுத்தி உள்ளது. அடியார்கள் வானில் அரசாள்வர் ஆணை நமதே என்கிறது தமிழ் பக்தி இலக்கியம். இதோ நான் ஆண்டவனின் அடிமை என்ற மரியாள் வானில் மட்டும் அரசாளவில்லை, இந்த பூமி பந்திலும் அரசாள்கிறார், ஆணை நமதே என்று கடவுள் கூறுகிறார். இதற்கு சான்று இங்கு குழுமி இருக்கும் பக்தர்கள் கூட்டம். இன்னும் தொலைக்காட்சிகள் வலை ஒளிகள் வாயிலாக இணைந்திருக்கும் லட்சோப லட்ச மக்கள். இதை கணித்தால் இந்த ஆணை நமதே என்பது நமக்கு புலப்படும். கவிஞர் மீராதான் ஒரு முறை சித்திரை திருவிழாவை பற்றி இப்படி சொல்லுவார்: கூட்டம் 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 பார்க்க கூட்டம், எங்கு பார்த்தாலும் கூட்டம் என்று. இங்கும் எங்கு பார்த்தாலும் கூட்டம். கூட்டம் பார்ப்பதற்காக வந்த கூட்டம் அல்ல இது. ஜனரஞ்சக நாயகியை காண, அந்த இயேசுவின் சுந்தரியை காண வந்த கூட்டம். சூரியனில் இரவு இல்லை, பறவைகள் அழுததில்லை. அருள் பெருகும் இந்த கன்னித்தாய் திருத்தலத்தில் அகம் உருகும் மனித அலைகள் ஓய்ந்ததில்லை. நீல வானம் கொண்ட திரைக்கடலே கரை கடந்ததோவென திகைக்க வைக்கும் திருப்பயணிகளின் திருக்கூட்டம், மக்கள் பெருவெள்ளம். எல்லோருடைய மனங்களிலும் ஒரே ஆர்வம், ஒரே ஏக்கம். ஆரோக்கிய அன்னையின் திருமுகத்தை தரிசித்து
நம் தேவைகளை எல்லாம் மன்றாட்டு வடிவத்தில் அவருடைய திருவடியில் சமர்ப்பித்து விட்டால் எந்த துன்பமும் நம்மை எதிர்கொள்ளாது எனும் உறுதியான நம்பிக்கையுடன் மக்கள் பெருந்திரளாக அன்னையின் திருத்தலத்தில் கூடியிருக்கிறார்கள். கொடியேற்றத்தின் போதும் திருநாளின் போது மட்டும்தானா வேளாங்கண்ணியில் மக்கள் கூட்டம்? ஆண்டு முழுவதும் மக்கள் பெருந்திரளாக வந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். இறை திருமகன் அன்பையும் நேசத்தையும் நமக்கு உணர்த்துகின்ற அன்னையின் திருமுகத்தை பார்த்தாலே நம் பசி தீரும், பிணிகளிலிருந்து விடுதலை பெறுவோம், ஏமாற்றங்கள் மறைந்து போகும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், துன்பங்கள் மறைந்து இன்பங்கள் நம் வாழ்வில் எதிரொலிக்கும், கேட்பவை கிடைக்கும், கேளாதவையும் உடன் நிறைவேறும் எனும் உறுதியான எதிர்நோக்குடன் லட்சக்கணக்கான மக்கள் இன்று திரண்டு வந்திருக்கிறார்கள். இமயகிரி தொடங்கி குமரி வரை, ஏன் அதையும் தாண்டிய பாதைகள் சாலைகள் எல்லாம் வேளை நகர் நோக்கி. ஆங்கிலத்திலே இப்படி சொல்லுவார்களே, ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் என்று சொல்லுவார்களே. எது எப்படியோ இலக்கு அடைய வேண்டுமென்றால் எதுவும் சரிதான் என்பது அதன் பொருள். ஆனால் இங்கு உண்மையிலேயே எல்லா சாலைகளும் வேளை நகர் நோக்கித்தான் வந்திருக்கின்றன என்று நாம் எண்ணுகிறோம். மக்கள் கால்நடைகளாக மாறிவிட்டார்களோ என்று கசிந்துருகும் வண்ணம் தங்கள் காலால் வந்து சேர்ந்த அன்பர்கள் ஒரு புறம், வாழ்விற்கு உயிர்நெறி காட்டி மௌனத்தையே தன் வேதமாக்கி அந்த மௌனத்தையே ஒரு மொழியாக்கி பொன்னகையும் இதய புன்னகையும் தாங்கிய இந்த அன்னையை காணத்தான் கால்நடையாக இத்தனை மக்கள் இங்கு சேர்ந்திருக்கிறார்கள். அன்னையை பார்த்ததும் அனைவரும் ஒரு மொழி பேசுகின்றனர், அம்மா என்ற மொழி, ஆவே மரியா என்ற மொழி. Therefore, Velangani has become the symbol of national harmony, cultural harmony. மெய் சிலிர்க்க வைக்கும் மகோ உன்னதமான இத்திருக்கோயில் எங்கு நோக்கினும் தெய்வ பரிணாமங்கள், மீட்பின் கனிகள், பாமர வெகுஜன பக்தி வெளிப்பாடுகள், நம்மை அரவணைக்க துடிக்கும் தாயின் அமரத்துவம் செறிந்த தெய்வ பிரசன்னம், உடனிருப்பு, உடன் பயணிக்கின்றேன் என்ற எண்ணம். இந்த அன்னை திரு அவைக்கு தாய்தான், மதர் ஆஃப் த சர்ச். திரு அவையின் போதனைகளை அமுதமாக நமக்கு ஊட்டும் தாய். திரு தந்தை தொடங்கி இந்த தாயின் அறிவுறுத்தல்களுக்கு யாரும் விதிவிலக்கல்ல. அதேபோது இயேசுவை நம்பிய முடல் சீடத்தி இவள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. சீடர்களின் முன்னோடி என்பதால் இந்த ஆரோக்கிய தாய் வேளாங்கண்ணி திருமகள் திரு அவையின் திருமகள் என்றும் அழைக்கப்படுகிறாள். டாட்டர் ஆஃப் த சர்ச். ஷீ இஸ் த மதர் ஆஃப் த சர்ச். ஷீ இஸ் ஆல்சோ த டாட்டர் ஆஃப் த சர்ச். வேளாங்கண்ணி இன்றைக்கு மன்னக சியோனாக மாறியிருக்கிறது. நமக்கு அருள் வாழ்வில் மரியாள் ஒரு சகோதரியும் கூட. ஷீ இஸ் த சிஸ்டர் as well. காரணம், சிறந்த முறையினாலே ஆனாலும் அவரும் மீட்பு பெற்றவரே என்பதனால் அவர் நமக்கு சகோதரியாகவும் இந்த ஆலயத்திலே இருக்கின்றாள். சேர மன்னருக்கு ஒரு கொடி, சோழ மன்னருக்கு ஒரு கொடி, பாண்டிய மன்னருக்கு ஒரு கொடி என தமிழக மரபில் மூவேந்தர்கள் ஒவ்வொருவரும் தத்தமக்கு உரிய கொடியை பொன்னே போல் போற்றி வந்தனர். கொடி மன்னர்களுக்கு மட்டும் உரியது அல்ல, அது இறைவனுக்கும் உரியது என பக்தர்கள் உறுதியாக நம்புகின்றனர். அதனால்தான் தமிழக கோவில்களில் கொடிக்கம்பம் அமைத்து மக்கள் கொடியேற்றி மகிழ்கின்றனர். 16ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் சமய பணியாற்ற வந்த அருட்பணியாளர்கள் இம்மரபினை மதித்து போற்றி நம் கோவில் வளாகங்களிலும் கொடிக்கம்பம் அமைத்து திருவிழாவுக்கு முன் கொடியேற்றி திருவிழா சிறப்புடன் தொடங்குகிறது என்னும் உணர்வை மக்கள் மனதில் எழுப்பிட வகை செய்தனர். திருவிழாவுக்கு முன் ஏற்றப்படும் கொடி திருவிழா நிறைவுற்றதும்
அதே ஆடம்பர சிறப்புடன் இறக்கப்படுவதையும் நாம் காண்கிறோம். எல்லா ஊர்களிலும் ஒரு முறை ஏற்றப்படும் கொடி 9ஆம் நாளன்று தான் இறக்கப்படும். ஆனால் வேளாங்கண்ணியில் ஒவ்வொரு நாளும் கொடி ஏற்றப்படும். அதுபோலவே ஒவ்வொரு நாளும் தேர்ப்பவனியும் நடைபெறும். இது வேளாங்கண்ணி திருத்தலத்தின் சிறப்பு நிகழ்வு என்பதில் ஐயமில்லை. உலகத்துக்கே இவள் ஒரு தாய். கிறித்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே ஒரு தாய் வேண்டும். அந்த தாய் தான் இந்த தாய். அந்த தாயின் கொடிதான் இந்த கொடி. சிலுவையில் இதோ உன் தாய் என்று யோவானை பார்த்து கூறியதும், இதோ உன் மகன் என்று இந்த அன்னையை பார்த்து கூறியதும், இந்த தாயோடு உலகத்திற்கு ஒரு தொப்புள் கொடி உறவு ஏற்பட்டது, ஒரு பந்தம் ஏற்பட்டது. கடவுளின் கடைசி கையளிப்பு அது. இயேசுவின் மலைப்பொழிவை வாழ்ந்து காட்டியவர் இந்த அன்னை. எதற்காக எல்லா இனத்தாரும் என்னை பேருடையாள் என போற்றுமே என்று முன்கூட்டியே சொன்னாள்? மலைப்பொழிவை வாழ்ந்து காட்டியதனால், இறை வார்த்தையை உள்ளத்தில் இருத்தியதனால், நமக்கு ஒரு சிறந்த மாதிரியாக இருப்பதனால், Mary shines as the model of virtues for the whole communities. She exemplified in her life the Beatitudes, so she is a perfect imitation of Christ. எல்லா தலைமுறைகளும் அவளை பேருடையாள் என போற்றுவதில் சலிப்படைவதே இல்லை. எப்படி அந்த அன்னையை நாம் பாராட்டுவது? வேளாங்கண்ணியில் கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் அரியன்னை ஆரோக்கிய அன்னை என பக்தர்களால் அழைக்கப்படுகின்றார். இங்கு திரண்டு வரும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்களும் அன்னையின் பரிந்துரையால் உடல் உள்ள நலங்களை தாங்கள் பெறுவதை நன்றியுடன் எடுத்து கூறுகின்றார்கள். அத்தகைய நன்றிக்கு அடையாளமாக பல காணிக்கை பொருள்களை அன்னையின் காலடியில் சமர்ப்பிக்கின்றார்கள். கோவிலுக்கு எதிரில் உள்ள அருங்காட்சியகத்தில் அத்தகைய காணிக்கை பொருட்கள் இருப்பதை நாம் காணலாம். அங்கு பக்தர்களின் நன்றி உணர்வு யாழ்ப்பாண தேங்காய் நெற்றில் பொறிக்கப்பட்டிருப்பதோடு வெள்ளி, தங்கம் ஆகிய உலோகங்களிலும் சுருக்கமாக பொறிக்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம். இவ்வாறு புகழ்பெற்ற இத்திருத்தலம் தோன்றியது அல்லது நிறுவப்பட்டது எப்போது எனும் வரலாற்று குறிப்பு இன்று வரை நமக்கு கிடைக்கவில்லை. இருந்த பல ஆவணங்களும் எப்படியோ தொலைந்து விட்டன. கிடைத்திருக்கும் ஆவணங்களிலிருந்து ஓர் உண்மை நமக்கு தெரிய வருகிறது. தொடக்கத்தில் பிரான்சிஸ்கன் துறவற அருள் பணியாளர்களே வேளாங்கண்ணியில் பணியாற்றி வந்தனர் என்பதுதான் அது. இப்படி பல தலைமுறைகளாக இந்த அன்னைக்கு பணியாற்றி வந்தவர்களை எண்ணுகிற போது நமக்கு உள்ளத்திலே நன்றி பெருக்கு ஆராய் ஓடுகிறது. இப்படிப்பட்ட பெருமைகளுக்கு உரிய இந்த தாயை நாம் எப்படி போற்றுவது? பாரதிதாசன் பெண் குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடினார் இப்படி: வன்மை உயர்வு மனித நலமெல்லாம் உன் பெண்மையினால் உண்டென்று பேச வந்த பெண்ணழகே, இப்புவிக்கெல்லாம் ஒரு தாய் என்று காட்ட வேளாங்கண்ணியிலே தமிழருக்கு வாய்த்தவளே. அப்படி சொல்லுவதா? மின்னல் ஒளியே, விலைமதியா ரத்தினமே, எங்கள் வீடும் எங்கள் மனமும் மணக்க வரும் கற்பூர பெட்டகமே என்பதா? அல்லது இறைவார்த்தையை எங்களில் தூண்ட வந்த தூண்டா மணி விளக்கே, எம் பெருமாட்டியே என்பதா? இதுதான் தெய்வீகம் என்று பொல்லாங்கு தீர்த்து புதுமை செய்ய வந்த பகுத்தறிவே என்பதா? இன்னும் டிவைன் காமெடி என்ற அந்த நாவலிலே டான்டே இவ்வாறு கூறுகிறார்: கண்ணியும் தாயுமானவளே, தன் மகனின் மகளே என்று வருணிப்பதா? மானிடத்தையே கடவுள் வடிவம் எடுக்க உயர்த்தியவளே என்பதா? மானிடமே உன்னை போற்றுகிறது, காரணம் கடவுளுக்கே உருவம் கொடுத்தாய் என்று பாராட்டுவதா? காரணம் மரியாள் வெறும்
அடைமொழிகளுக்கு மட்டும் சொந்தக்காரி அல்ல, பிறரன்பின் மதிய நேரத்து ஒளிக்கீற்று. She is the noonday torch of charity. நம்பிக்கையின் நட்சத்திரம். அருள் பெற்றோர் கூட உதவி இல்லாமல் இருந்தால் பறக்க விரும்பியும் இறக்கையில்லாத பறவைகளம்மா. காரணம், உன்னில் பக்தி இருக்கிறது, தாராளம் இருக்கிறது, நன்மைத்தனங்கள் இருக்கின்றன, ஆன்மாவின் அழகு இருக்கிறது. ஒரு ஜெர்மானிய கவிஞன் இப்படி சொல்லுகின்றான், I see thee Mary in 1,000 ways, so beautifully expressed, but no image can express the way in which my soul can see thee. 1000 விதங்களில் உன்னை பார்க்கிறேன் மரியே, ஆனால் அத்தனை விதங்களும் என்னுடைய ஆன்மா உன்னை பார்ப்பதை இன்னும் முழுமையாக படம் பிடித்து காட்டவில்லை என்று அந்த ஜெர்மானிய கவிஞன் அப்படி கூறுகின்றான். அதேதான் இங்கு கூடியிருக்கின்ற லட்சோப லட்ச மக்களுடைய எண்ணங்களும். அவர்களுடைய இதயத்திலே நீ ஒரு பேரழகு, தோட்டா புல்க்ரா, மொத்த முழு அழகு என்று 6ஆம் சின்னப்பர் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய இறுதியிலே சொன்னாரே, எஸ்தர் என்ற அந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த வார்த்தை உமக்கு முழுவதும் பொருந்துகிறதம்மா. நாகப்பட்டினத்திலிருந்து 6 மைல் தொலைவில் தென் திசையில் பிரான்சிஸ்கன் துறவியர் ஒருவரது பொறுப்பில் ஒரு கிறிஸ்துவ குழுமம் வாழ்ந்து வருகிறது. அக்கோவில் ஆரோக்கிய அன்னையின் கோவில் என அழைக்கப்படுகிறது என்று 1630ஆம் ஆண்டில் பேதுரோ த த்ரினிதாதே என்னும் பிரான்சிஸ்கன் துறவி எழுதியிருக்கிறார். ஆகவே 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்னரே வேளாங்கண்ணி திருத்தலம் வரலாற்றில் இடம்பெற்று விட்டதை நாம் அறிகிறோம். இதை அடுத்து கிடைக்கும் ஆவணங்களில் வேளாங்கண்ணியில் புனித ஆரோக்கிய அன்னையின் கோவில் அல்லது திருத்தலம் அமைந்திருப்பது பற்றிய குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. 1713ஆம் ஆண்டைச் சேர்ந்த ஓர் ஆவணத்தில் நாகப்பட்டினத்துக்கு அருகில் ஆரோக்கிய அன்னையின் கோவில் இருப்பது பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. 1747, 1765, 1766, 1774, 1779, 1784 ஆகிய ஆண்டுகளின் அறிக்கைகளில் வேளாங்கண்ணியில் ஒரு பிரான்சிஸ்கன் துறவி தொடர்ந்து தங்கி பணியாற்றி வருவது பற்றிய குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். நாகப்பட்டினத்தின் கிளைப்பங்காக இருந்த வேளாங்கண்ணி காலப்போக்கில் தனிப்பங்காக நிறுவப்பட்டதையும் நாம் காணலாம். சிறிய அளவில் தோன்றிய இத்திருத்தலம் படிப்படியாக வளர்ந்து இன்று உலகறிந்த மரியன்னை திருத்தலமாக உயர்ந்திருப்பதை நாம் அறிய முடிகிறது. அத்தனை பேருடைய கண்களும் அந்த கொடியை நோக்கி இருக்கின்றன. நம்முடைய எண்ணங்கள் வண்ணங்களாக மாற வேண்டும். பிறரன்பில் நாம் முன்னோடிகளாக வேண்டும் என்பதை அந்த கொடி நமக்கு சுட்டி காட்டுகிறது. தூய அகஸ்தீனார் கடவுளை நம்பியதால் கடவுளை கருவுற்றாள் அந்த மரியாள், இயேசுவை நம்பியதால் அவரை பெற்றெடுத்தாள் என்று சொல்லுகின்றார். திரு அவைக்கும் மரியாளுக்கும் எத்தனையோ பொருத்தங்கள் இருக்கின்றன. திரு அவை ஜெபிக்கிறது, மரியாவும் இடைவிடாமல் ஜெபிக்கிறார். திரு அவை கடவுளை போற்றுகிறது, மரியாவும் கடவுளை போற்றுகின்றாள். தூய அம்ப்ரோசியார் இந்த மரியியலை பற்றி மிக அருமையாக சொல்லுகிறார். மரியாவில் துலங்கிய ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்ற பேரார்வம் நம்மில் விளங்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். கூடியிருக்கும் நாம் கடவுளை மரியா புகழ்ந்தேத்த வேண்டும். அந்த மரியா புகழ்ந்தேத்துவதை நாம் கண்ணார பார்க்கின்றோம். அதே போல நாமும் மரியாவோடு சேர்ந்து கடவுளை புகழ்ந்தேத்த வேண்டும். அவள் கவனிக்கின்றாள், இறை வார்த்தைக்கு காது கொடுத்து செவி மடுக்கின்றாள், ஜெபிக்கின்றாள், தன்னையே ஒப்பு கொடுக்கின்றாள். இதெல்லாம் அவள் எப்படி திருப்பலியிலே பங்கு கொள்கிறாள் என்பதற்கு உதாரணங்கள். லியோ த கிரேட், புனித லியோ த கிரேட் இவ்வாறு தன்னுடைய ஒரு மறையுரையில் கூறுகின்றார்.
கிறிஸ்துவின் ஜனனம் மரியாவின் உதரத்தில் தோன்றியது போல நம் புது வாழ்வின் தொடக்கம் திருமுழுக்கு தொட்டிதான். மரியாவின் உதரத்திற்கு கொடுத்த அதே அருளை, பாக்கியத்தை திருமுழுக்கு ஆட்டும்போது அந்த நீருக்கு கடவுள் கொடுத்துள்ளார். அந்த நீரின் வழியாக நாம் மறுபிறப்பு அடைகின்றோம். எனவே திருமுழுக்கு தொட்டியும் மரியாவின் உதிரமும் ஒன்றுதான் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். நாம் அனைவருமே புது வாழ்வை பெற்றவர்கள் என்பதை மறந்து விடாமல் இந்த பக்தி முயற்சிகளிலே பங்கு கொள்ள வேண்டும். 1835ஆம் ஆண்டில் பிரான்சிஸ்கன் சபை துறவியர்கள் நாகப்பட்டினம் பகுதியையும் வேளாங்கண்ணி திருத்தலத்தையும் விட்டு வேறு பணித்தளங்களுக்கு சென்றனர். அது முதல் மயிலாப்பூர் மறைமாவட்ட அருள் பணியாளர்களே வேளாங்கண்ணி திருத்தலத்துக்கு பொறுப்பேற்று உழைக்க தொடங்கினர் என நாம் அறிகிறோம். 1952ஆம் ஆண்டில் மயிலாப்பூர் மறைமாவட்டத்திலிருந்து தஞ்சாவூர் தனி மறைமாவட்டமாக பிரிக்கப்பட்டது. அது முதல் வேளாங்கண்ணி தஞ்சாவூர் மறைமாவட்டத்தின் ஒரு பகுதியாக மாறியது. அன்று முதல் இன்று வரை வேளாங்கண்ணியில் ஏற்பட்டுள்ள பல வளர்ச்சிகளை நாம் காணலாம். பெருகி வரும் பக்தர்களின் தொகைக்கு ஏற்ப தங்குமிடங்கள், உணவு விடுதிகள், மறியியல் பயிலகம், தியான இல்லம், முதியோர் இல்லம், நற்கருணை சிற்றாலயம், ஒப்புரவு சிற்றாலயம் ஆகியவை எழுப்பப்பட்டு பக்தர்கள் தங்கள் சுவாசத்திலும் விசுவாசத்திலும் மரியனை பக்தியிலும் வளர தேவையான வசதிகளும் வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. சிறிய கிராமமாக இருந்த வேளாங்கண்ணியில் தொடங்கிய அன்னையின் திருத்தலம் இன்று உலகறிந்த பேராலயமாகவும் திருத்தலமாகவும் வளர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களை தன்பால் ஈர்த்து கொண்டே இருக்கிறது. தந்தை அமுதனடிகள் சொன்னது போல இது வரலாற்றில் நடந்த அதிசயம். இந்த பேராலயம் ஒரு எஃகு சட்டகம். இதன் அமைப்பு தன்னைத்தானே காத்துக்கொள்ளும். அதற்கு அந்த அன்னையினுடைய அருள் இருக்கிறது. எனினும் தங்கள் தலைமைகளின் மேலாண்மைகளினால் இங்கு பொறுப்பாக இருந்த குருக்களும் அவர்களுக்கு அறிவுரை சொல்லி வழிநடத்தும் ஆயர்களும் தங்களை கற்பூரம் போல கரைத்து கொண்டு பணியாற்றுகிறார்கள். ஒருவர் இருவர் என்று பெயர் சொல்லி நாம் சொல்லிவிட முடியாது. எத்தனையோ ஆண்டுகளாக இந்த தேவாலயத்தை, இந்த புண்ணிய பூமியை இந்த நிலைக்கு உயர்த்துவதற்கு அத்துணை பேரும் பாடுபட்டு இருக்கின்றார்கள். இங்கு வந்திருக்கின்ற பக்தர்களாகிய நீங்கள் உலகத்திற்கு வேணால் யாரோவாக இருக்கலாம், ஆனால் இந்த திருத்தலத்திற்கு நீங்கள்தான் உலகம் என்று எண்ணுகிற எண்ணம் இங்கு உள்ள குருக்களுக்கு இருக்கிறது. இந்த தஞ்சை மறைமாவட்டத்தின் ஆயருக்கு இருக்கிறது. கடந்த கால குருக்களுக்கு இருந்தது. கடந்த கால ஆயர்களுக்கும் அந்த எண்ணம் இருந்தது. நீங்கள் உலகத்திற்கு யாரோவாக இருக்கலாம், ஆனால் இந்த திருத்தலத்திற்கு நீங்கள்தான் உலகம் என்ற எண்ணம் உங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நிறைவேற்றுவதில் அவர்கள் ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆண்டுக்கு ஆண்டு எத்தனையோ முன்னேற்ற வசதிகளை அவர்கள் திருப்பயணிகளுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய தேவைகளையும் எண்ணி நாம் இப்பொழுது இறைவனிடம் ஜெபிக்க வேண்டும். நாளும் இங்கே ஏகாதேசி என்று இல்லாமல், விரதங்கள் இல்லாமல் வருபவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நமது தஞ்சையின் தல ஆயர் இந்த ஆண்டு வருகின்ற பக்தர்களுக்கு இலவசமாக உணவு படைக்க வேண்டும் என்று அதை சிறப்பாக செய்து வருகின்றார்கள். இங்குள்ள அதிபர் தந்தை அவர்களும், பங்கு தந்தை, பொருளாளர் தந்தை, மற்ற தந்தையர்கள் அனைவரும் அதற்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள். ஆயர் அவர்களை பற்றி எண்ணுகிற போது சக்கர நெறி நில் என்ற ஆத்திச்சூடிதான் நமக்கு ஞாபகம் வருகிறது. சக்கர நெறி நில் என்றால் எல்லோரையும் அரவணைக்கும் ஒரு விரிந்த பரந்த விசாலமான பார்வை. இவ்வாண்டு இவ்வுலகில் மக்களுக்கு வேண்டியது என்னவோ அதை செய்து காட்டுவதில் முனைப்பு காட்டுகின்ற ஒரு ஆயர்.
முனைப்பு காட்டுகின்ற ஒரு அதிபர் தந்தை, முனைப்பு காட்டுகின்ற ஒரு பொருளாளர் தந்தை, முனைப்பு காட்டுகின்ற ஒரு பங்கு தந்தை, மற்ற தந்தை அருட்சேசு, பிரிட்டோ, பரிசுத்தம் போன்ற அனைத்து தந்தையர்களுமே இங்கு தங்களை கரைத்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உழைப்பினால்தான் இந்த ஆலயம் இந்த அளவிற்கு உயர்ந்திருக்கின்றது. ஒன்றன் மீது கொள்ளுகின்ற ஆழ்ந்த பற்றே பக்தியாக மாறுகிறது. இந்த பக்தி என்பது நிறை அன்பின் வெளிப்பாடு. இப்பொழுது இங்கு கூடியிருக்கின்ற மக்கள், உங்கள் எண்ணங்களிலே இருக்கின்ற சிந்தனை, நீங்கள் பார்க்கின்ற அந்த பார்வை, அந்த கொடியை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம், இவைகள் அனைத்துமே பக்தி தான், அன்பின் வெளிப்பாடு தான். ஞானம், தானம், யாகம் எல்லோருக்கும் எளிதன்று. ஆனால் பக்தி நம் எல்லோருக்கும் உரியது, சற்று எளியது. எனவேதான் இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டம் பிரளயம் போல இங்கு இந்த பக்திக்காக கூடியிருக்கின்றது. இதை மாணிக்க வாசகர் கூட ஞானத்தினும் யாகத்தினும் தானத்தினும் மனங்கொள்ளாத இறைவனை பக்தி வலையில் படுவேன் என்று சொல்லியிருக்கின்றார். நாமும் அந்த இயேசு பாலனை, மரியாளை இந்த பக்தி வலையில் பட வேண்டும் என்று முயல வேண்டும். தங்கம் விலை உயர்ந்ததுதான். அந்த தங்கம் என்று அந்த மரியாளை நாம் அழைக்கின்றோம். வேளாங்கண்ணி திருத்தலம் வங்கக் கடல் அலைகள் வந்து தாளாட்டும் தஞ்சை மறை மாவட்டத்தின் கிழக்கு கரையோரத்தில் அமைந்துள்ளது. கீழே நாட்டு லூர்து நகர் என்று போற்றப்படும் இத்திருத்தலம் என்று தோன்றியது என்பதற்கான வரலாற்று குறிப்புகள் நமக்கு கிடைக்கவில்லை என்று ஏற்கனவே சொன்னோம். இத்திருத்தலம் உருவாவதற்கு அடிப்படையாக அமைந்தவை இத்திருத்தலத்தில் நிகழ்ந்த 3 புதுமைகளே என பாரம்பரியம் நமக்கு உறுதியாக சுட்டி காட்டுகின்றது. விசுவாச குடும்பத்தை சார்ந்த ஒரு கிராமத்து சிறுவன் நாகப்பட்டினத்தில் இருந்த ஒரு செல்வரின் வீட்டுக்கு ஒவ்வொரு நாளும் பால் எடுத்து செல்வது வழக்கம். செல்லும் வழியில் வேளாங்கண்ணி அண்ணாப்பிள்ளை தெருவில் இருந்த ஒரு குளத்தின் கரையில் அவன் ஓய்வு எடுத்து கொள்ளுவான். அவ்வாறு அவன் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் இனிய காற்று தன்மீது வீசுவதையும் ஒரு தனி ஒளி தன்மீது ஒளிர்வதையும் அவன் உணர்ந்தான். கண்விழித்து பார்த்தபோது அற்புத ஒளி வீசும் தன் மகனை கையில் ஏந்தியவளாய் பொலிவும் பேரழகும் மிக்க ஒரு பெண் தன் முன்னே நிற்பதைக் கண்டு வியப்புற்றான். அப்பெண் தன் மகனுக்கு குடிக்க பால் வழங்குமாறு அவனை கேட்டார். கொடுத்தால் பால் குறைந்து விடுமே, செல்வரிடம் பாலுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் என மலைப்பு ஏற்பட்டாலும் தாய் கேட்டவாறே குழந்தை அருந்த பால் கொடுத்தான். எஞ்சிய பாலுடன் நாகைக்கு விரைந்து சென்ற சிறுவன் பால் குறையும் காரணத்தை செல்வருக்கு எடுத்துரைத்து மன்னிப்பை வேண்டினான். ஆனால் பால் பாத்திரத்தின் மூடியை திறந்தபோது பால் சற்றும் குறையாமல் இருந்ததைக் கண்டு வியப்புற்றார்கள். இப்புதுமை பற்றிய செய்தி நாகை வட்டாரம் எங்கும் பரவியது. மரியன்னையே தம் குழந்தை இயேசுவுடன் பால்கார சிறுவனுக்கு காட்சியளித்து புதுமை செய்ததாக அனைவரும் நம்பினர். இதுவே வேளாங்கண்ணியில் நிகழ்ந்த முதல் புதுமையாக போற்றப்படுகிறது. பொங்கி வழிந்த அந்த பால் ஆரோக்கிய அன்னையினுடைய சக்திக்கு அடையாளமாக இருக்கின்றது. பொங்கி வழிகின்ற அந்த பால் அவள் காரணமாக இருந்த கானா ஒரு புதுமையை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அந்த கானா ஊரிலே அவள் ஜெபித்தாள். ஆத்திச்சுவடியை விட சுருக்கமான ஜெபம். they have no wine, அவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது என்பதுதான் அந்த ஜெபம். அந்த ஜெபத்தை அவர் சொன்னபோது ஆண்டவருடைய நேரம் இன்னும் வரவில்லை என்பதை ஆண்டவர் சொன்னாலும் அந்த நேரத்தையே வரவைக்கின்ற சக்தி அந்த வார்த்தைக்கு இருந்தது. அதன் பிறகு அங்கே என்ன நடந்தது? அந்த பணியாளர்கள் அந்த திராட்சை ரசத்தை எப்படி பருகினார்கள், எப்படி பணிவிடை புரிந்தார்கள்? அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று மரியாள் பணித்தார். அவர் என்ன சொன்னார்?
இந்த கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். அவர்கள் நிரப்பினார்கள். ஏதோ கடமைக்கா நிரப்பினார்கள், விளிம்பு வரை நிரப்பினார்கள். முழுமையாக அவர்களுக்கு பணிக்கப்பட்ட வேலையை மனிதர்கள் பார்க்கிறார்களோ பார்க்கவில்லையோ, பாராட்டு இருக்குதோ இல்லையோ, அவர்களுக்கு பணிக்கப்பட்ட அந்த வேலையை அந்த வேலையாட்கள் அந்த விளிம்பு வரை, கற்சாடிகளின் விளிம்பு வரை தண்ணீரை நிரப்பினார்கள். உடனே அதை செய்தார்கள், காலதாமதம் செய்யவில்லை. உடனே செய்தார்கள், விளிம்பு வரை நிரப்பினார்கள், அமைதியில் அதை செய்தார்கள். அவர்களுக்கு என்ன பெயர்? வேலையாட்கள் தான். ஒரு விதத்திலே நாம் எண்ணுகிற போது நாம் அனைவருமே அந்த வேலையாட்கள் தான். நம்மிடம் பணிக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை அமைதியாக செய்ய வேண்டும், உடனே செய்ய வேண்டும், விளிம்பு வரை நிரப்புகின்ற முழுமையான முறையிலே அவைகளை நாம் செய்ய வேண்டும். அதனால்தான் இந்த தாயை தங்கம் அலங்கரிக்கிறது. தங்கத்திற்கு மேல் தங்கமாக அந்த தாய் ஜொலிக்கின்றாள். எதனால் தங்கத்திற்கு சிறப்பு? நெருப்பிலிட்டு மேலும் உருக்கினாலும் தங்கம் அழியாது. உலோகத்தன்மை மாறி செய்யப்படும் பொருளின் பெயர் பெறுகிறது. மோதிரம் என்று சிலர் சொல்லுகிறார்கள், வளையல் என்று சிலர் சொல்லுகிறார்கள், செயின் என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் தங்கம் ஒன்றுதான். துன்பத்தால், தன் வியாகுலங்களால் தன்னை மெருக்கேற்றியதால் இந்த அன்னை தங்கமாக இருக்கிறாள். சுடச் சுடரும் பொன் போல ஒளிவிடும் இந்த துன்பம் தாங்கிய அன்னையினுடைய ஆன்மீகம். பால் பாத்திரத்தில் பால் சற்றும் குறையாமல் இருந்த புதுமையை கண்டு மக்களெல்லாம் வியப்புற்று பேசினார்கள் என்று பார்த்தோம். இது நிகழ்ந்து சில ஆண்டுகளுக்கு பின் மரியன்னை மீண்டும் வேளாங்கண்ணியில் காட்சியளித்ததாக பாரம்பரியம் கூறுகின்றது. கால் ஊனமுற்ற ஒரு சிறுவன் வேளாங்கண்ணியில் நடுத்திட்டு என்னும் இடத்தில் அமர்ந்து மோர் விற்று வந்தான். அங்கிருந்த ஆலமரம் தேவையான நிழலை தர அவ்வழியே செல்லும் மக்கள் அவனிடம் மோர் வாங்கி குடிப்பது வழக்கம். ஒரு நாள் தன் எதிரில் இணையற்ற பேரழகு கொண்ட ஒரு குழந்தையை கையில் ஏந்தியவராய் பேரழகு பெண்மணி ஒருவர் நின்றிருக்க கண்டு அவன் வியந்தான். நாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு செல்வரிடம் வேளாங்கண்ணியில் தம் பெயரால் ஒரு கோவில் கட்ட வேண்டுமென கூறுமாறு அச்சிறுவனை அப்பெண்மணி கேட்டுக்கொண்டார். தன்னால் நடக்க இயலாத நிலையை அவரிடம் அவன் தெரிவித்த போது எழுந்து நின்று நடக்குமாறு அவர் கூறினார். உடனே அவன் எழுந்து நடந்ததைக் கண்ட அனைவரும் வியந்து மகிழ்ந்தனர். நாகை செல்வரும் வேளாங்கண்ணியில் ஒரு கோவிலை கீற்றுகளால் கட்டி எழுப்பினார். வேளாங்கண்ணி திருத்தலத்தில் நடந்த இரண்டாவது புதுமை இது என்று பாரம்பரியம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. உள்ளத்தில் ஊனம் கொண்ட மக்கள் அதிகமாகின்றார்கள். உடல் ஊனம் குறைந்தாலும் உள்ளத்தில் ஊனம் அதிகம். இந்த இரண்டாவது புதுமை தந்தை சொன்னது போல உடல் ஊனத்திலிருந்து குணம் கொடுத்த அந்த அன்னை இன்றைக்கு உள்ள ஊனங்களிலிருந்து குணம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அதற்கு அடிப்படை நாம் கடவுள் நோக்கிய பயணத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதனால்தான் இங்கு ஆன்மீகம் முக்கியம் பெறுகிறது. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மனமாகிய மலர் மீது சென்று இருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவர் இப்பூமியிலே நெடுங்காலம் வாழ்வர் என்பது இதனுடைய பொருள். இது இந்த மரியாளுக்கு அரங்கேறி உள்ளது. எல்லா தலைமுறைகளும் அவளை அதனால்தான் பேருடையாள் என்று சொல்லுகிறார். அதனால்தான் அவள் புது புது புதுமைகளை இங்கு செய்து கொண்டிருக்கின்றாள். தந்தை சொன்னது போல பொங்குகின்ற பால் குடம், நடக்க முடியாதவர் நடந்தது, இன்னும் போர்ச்சுகீசிய மாலுமிகள் தப்பிக்க வைத்து இந்த கரையிலே வந்து சேர்ந்தது, இவை அனைத்துமே நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள்.
அதன் அடிப்படையில் இன்றைக்கு எத்தனையோ புதுமைகள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கின்றன. இது மக்களுடைய அனுபவமாக இருக்கின்றது, கட்டுக்கதைகள் அல்ல, பக்திகளுக்கு மட்டும் காட்டுகின்ற வெளிச்சங்கள் அல்ல, நிஜமாகவே நடப்பதால் தான் இத்தனை மக்களும் உணர்ந்து இங்கு வந்து கூடியிருக்கின்றார்கள். புனித அகஸ்தீனார் சொல்லுகின்றார், ஆலயங்களிலே நாம் ஜெபம் செய்ய வேண்டும் என்று. ஏனென்றால் இட் இஸ் த ஸ்ட்ரெங்த் ஆஃப் மேன் அண்ட் த வீக்னஸ் ஆஃப் காட். ஆனால் இங்கு வேளாங்கண்ணியிலே இட்ஸ் எ ப்ரிவிலேஜ்டு வீக்னஸ். காரணம், இவள் நம்முடைய தாய் அல்லவா, நமக்கு தாயுமாக இருக்கின்றாள், கடவுளின் தாயுமாக இருக்கின்றாள், நம்முடைய ஜெபங்களை நிச்சயமாக கேட்டு நமக்கு அருள் புரிவாள் என்ற முறையிலே நாம் அதை பார்க்க வேண்டும். சீன நாட்டுக்கு அருகில் மக்காவ் என்று ஒரு தீவு இருக்கிறது. அந்த தீவின் தலைநகரம் மக்காவ் என்னும் துறைமுகம். அந்த துறைமுகத்திலிருந்து இலங்கையில் உள்ள கொழும்பு துறைமுகத்துக்கு வந்து கொண்டிருந்த ஒரு போர்த்துகேய கப்பல் புயலில் சிக்கி தள்ளாடியது. கப்பல் மாலுமிகள் மரியன்னையின் துணையை வேண்டி மன்றாடினர். பத்திரமாக தாங்கள் கரை சேரும் இடத்தில் மரியன்னைக்கு ஒரு கோவில் கட்டுவதாக உறுதி ஏற்றனர். நேர்ந்து கொண்டனர். அவர்களின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. புயல் அடங்கியது. அவர்கள் பத்திரமாக கரை சேர்ந்தனர். வேளாங்கண்ணியில் தான் அவர்கள் கரை சேர்ந்தனர். அங்கு ஆரோக்கிய அன்னையின் பெயரால் ஏற்கனவே நாகப்பட்டினம் செல்வரால் எழுப்பப்பட்டிருந்த சிற்றாலயத்தை கண்டு மகிழ்ந்தனர். அந்த கீற்று கோவிலை கட்டடக் கோவிலாக எழுப்பி தங்கள் நேர்ச்சியை அவர்கள் நிறைவேற்றினர். 24 அடி நீளமும் 12 அடி அகலமும் கொண்ட கோவிலாக அது மாறியது. அவர்கள் கரை சேர்ந்த நாள், புயலிருந்து தப்பி அவர்கள் கரை சேர்ந்த நாள் செப்டம்பர் 8ஆம் நாள், அன்னையின் பிறப்பு திருவிழா. அந்த நாளில்தான் பல நூற்றாண்டுகளாக வேளாங்கண்ணி திருத்தல திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த திருவிழாவை முன்னிட்டே நாம் இன்று அன்னைக்கு கொடியேற்றி மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த பேராலயம் கடவுளை போற்றுவது என்ற ஒரு இலக்கிலே எழுந்த ஒரு பேராலயம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலில் 12வது பகுதியிலே இதை வாசிக்கிறோம். திரண்டு வரும் மேகம் போல இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரண்டு வரும் மேகம் போல இத்தனை சாட்சிகள் இங்கு சூழ்ந்திருக்கிறோமே, நாமும் நம்முடைய பழைய பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓட வேண்டும். அதுதான் இந்த திருவிழாவின், இந்த குடியேற்றத்தின் எண்ணமாக இருக்கின்றது, இலக்காக இருக்கின்றது. இந்த வசனத்தினுடைய அடுத்த வரிகள் இயேசுவே ஒரு இலக்கை நோக்கி நகர்ந்ததும் தெளிவாகின்றது. இந்த மரியாளுடைய ஆலயம் லார்ட் டென்னிசன் என்ற மிகச்சிறந்த கவிஞனுடைய த புரூக் நீரோடை என்ற அந்த காவியத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. ஃபார் men may come, men may go, but I go on forever என்பது அந்த கவிதை. மனிதர்கள் வருவார்கள், மனிதர்கள் போவார்கள், நான் சென்று கொண்டே இருப்பேன் என்பது. அதாவது ஒரு நீரோடை தன்னைத்தானே பார்த்து சொல்லிக்கொள்வது போல அந்த பாடல் அமைந்திருக்கும். அதற்கு 2 விதமான பொருள்கள் இருக்கின்றன. இரண்டுமே வேளாங்கண்ணிக்கு பொருந்துகிறது. புரூக் இஸ் a small stream, அருவி. லிட்ரல் மீனிங், நேரடி பொருள் என்ன என்றால், இங்கு அருள் ஊற்றெடுக்கிறது. ஸ்மால் ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர், ஸ்மால் ஸ்ட்ரீம் ஆஃப் கிரேஸ் இன் வேளாங்கண்ணி. அதனுடைய இலக்கிய பொருள், லிட்டரரி மீனிங் என்ன என்றால், இட் சிம்பலைசஸ் the eternal flow of nature and contrasts with the human mortality.
வேளாங்கண்ணி ஒரு அருள் ஓடை, மீட்பின் ஊற்றுக்கண் என்றாலும் அது மனிதர்களோடும் நடக்கின்றது. மனிதர்கள் வருவார்கள், மனிதர்கள் போவார்கள் என்று இல்லை. மனிதர்கள் வரும்போதும் அந்த வேளாங்கண்ணி அவர்களோடு நடந்து வருகிறது. இந்த சிறு சிறு தேர்களை தூக்கி மக்கள் நடந்து வருவதை பார்க்கின்ற போது நமக்கு அப்படித்தான் சொல்ல தோன்றுகிறது. திண்டுக்கல்லிலிருந்து, பழனியிலிருந்து, திருவண்ணாமலையிலிருந்து, சென்னையிலிருந்து, ஆந்திரா போன்ற பகுதிகளில் இருந்தெல்லாம் மக்கள் நடையாக வருகிறார்கள். தங்களுடைய உடலை தூக்கி வருவதே பெரிய சுமை, இதில் தேரையும் தூக்கி வருகிறார்கள். இவைகளையெல்லாம் பார்க்கிற போது இந்த பாட்டு தான் நமக்கு ஞாபகம் வருகிறது. இந்த புரூக் என்ற அந்த பாடலினுடைய இலக்கிய பொருள். அப்படி வருகிற போது நீங்கள் தனியாக வரவில்லை, வேளாங்கண்ணி அன்னையும் உங்களோடு வருகிறாள். மென் மே கம், மென் மே கோ, ஐ கோ ஆன் ஃபார் எவர் என்பது அல்ல. யூ கம், ஐ கம் வித் யூ, யூ கோ, ஐ கம் அலாங் வித் யூ என்ற பொருளில் இந்த வேளாங்கண்ணியை நாம் பார்க்க வேண்டும். இதனுடைய இறையியல் பொருள், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் இந்த வேளாங்கண்ணி. மொத்த வாழ்நாட்களையும் இந்த இடம் தாண்டி நிற்கும். எத்தனையோ பேர் வரலாம் போகலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு எஃகு கோட்டையாக இருக்கின்றது. இயேசுவினுடைய முகத்திற்கு சாயல் யார் கொடுத்தார்? இந்த அன்னை தான் கொடுத்தாள். சற்று நன்றாக பாருங்கள், அந்த அன்னையினுடைய முகமும் அவள் சுமந்திருக்கின்ற அந்த சிறிய இயேசு குழந்தையினுடைய முகமும் ஒன்றுபோல இந்த வேளாங்கண்ணியிலே அமைந்து விட்டது. காரணம், அந்த குழந்தை இயேசுவுக்கு தகப்பன் கடவுள்தான், தூய ஆவிதான். எனவே தன்னுடைய அன்னையைப் போலவே இருக்கிறார். அதே கண்கள், அதே நெற்றி புருவங்கள், அதே முகச்சாயல். உனக்காகவே நான் வாழ வடிவெடுத்தேன் என்பதற்போல இந்த சுரூபங்கள் நமக்கு அந்த இறையியலை புரிய வைக்கின்றன. எத்தனை விதங்களில் மரியாள் அந்த இயேசுவை பார்த்திருப்பாள். தன் கருத்தாங்கி இருந்தபோதே தன் இதய கண்களால் பார்த்தாள். ஐஸ் ஆஃப் த ஹார்ட், கேஸ்ட் அட் ஜீசஸ் வித் த ஐஸ் ஆஃப் த ஹார்ட். இதய கண்களால் தன்னுடைய மகனுக்கு இப்படித்தான் முகம் இருக்கும் என்று, இதயத்திற்கு கண்கள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார்களே, அந்த கண்களால் பார்த்தாள். டெண்டர்லி, கேஸ்ட் அட் ஹிம் டெண்டர்லி. அதே போல அவளுடைய பார்வை filled with adoration and wonder, ஆராதனையும் ஆச்சரியமும் நிறைந்த பார்வைகளாகவும் இருந்தன. எத்தனை விதங்களில் அவள் ஆச்சரியப்பட்டாள், ஆராதனையும் செய்தாள். கோவிலிலே துளைத்த போது அவனை கண்டா வர சொல்லுங்க, கையோடு கூட்டி வாருங்க என்ற அந்த பாடல்தான் அந்த தாயினுடைய உணர்வை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவன் எங்கே நிற்கின்றான், கல்லாக நின்னானோ கால் நோக நின்னானோ என்று அவளுடைய ஏக்கம் நமக்கு ஞாபகம் வருகிறது. ஆச்சரிய மிகுந்த பார்வை, ஆச்சரிய மிகுந்த பார்வை. ஏன் என்னை தேடினீர்கள் என்று தன்னுடைய மகன் தன்னை கேட்டபோது ஆச்சரியம் மிகுந்த பார்வை. இடையர்கள் வந்தபோது அந்த ஆச்சரியம் மிகுந்த பார்வைகள். மகனை ஏன் இப்படி எங்களுக்கு செய்தாய் என்று லூக்கா நற்செய்தியிலே சொன்னபோது அதற்கு இயேசு நான் என் தந்தையின் வீட்டில் இருக்க வேண்டும் என்று சொன்னபோது அதுவும் ஆச்சரியம் நிறைந்த பார்வை. தாய்மார்கள் வேதனையில் அவர்களுடைய மகன்கள் அந்த தாய்மார்களுக்கு இப்படி சொல்லுகிறார்கள், ஏன் என்னை பற்றி கவலைப்படுகிறீர்கள் என்று, ஏன் நீ சொல்லுவதை நான் கேட்க வேண்டும் என்று. இந்த பேராலயத்தின் முன் வியாகுல அன்னையினுடைய ஆலயத்தை பார்த்துவிட்டுத்தான் இந்த தாய்மார்கள் அந்த பேராலயத்திற்குள் நுழைகிறார்கள். அந்த வியாகுல அன்னையினுடைய திருத்தலத்தில், சிற்றாலயத்தில் நாம் என்ன பார்க்கின்றோம்? தான் வளர்த்தெடுத்த மகனை தன் மடியிலே கிடத்தி தன் வேதனையை காட்டுகின்றாள் அந்த மண்ணை. அதே போலதான் இந்த இந்திய நாட்டிலுடைய எத்தனையோ தாய்மார்களும் உலகத்தினுடைய தாய்மார்களும் தன்னுடைய கணவன் கொடுக்கின்ற துன்பத்தினால் வேதனைப்படுகிறார்கள், தன்னுடைய பிள்ளைகள் கொடுக்கின்ற துன்பத்தினால் வேதனைப்படுகிறார்கள், தன்னுடைய உறவினர்கள் கொடுக்கின்ற வேதனைகளால் துன்பப்படுகிறார்கள். அத்தனை துன்பங்களுக்கும் தீர்வு
இந்த அன்னைதான் என்று இங்கு சரணாகதி அடைகின்றார்கள். எத்தனை விதமான பார்வை! அவள் உயிர்த்தபோது ஆச்சரியம் மிகுந்த பார்வை, தூய ஆவி வந்தபோது இதயம் பற்றி எரிந்த பார்வை, பல பார்வைகளில் மரியாவை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த மரியாளுடைய ஆலயம் ஒரு பெரிய உலக தரம் வாய்ந்த ஒரு திருத்தலமாக மாறியுள்ளதை பார்க்கின்ற போது நமக்கே மெய் சிலிர்க்கின்றது. ஒரு காந்த பூமியாக இருக்கின்றது, புண்ணிய பூமியாக இருக்கின்றது. எருசலேமில் ஆண்டவர் பிறந்த அந்த கோவிலிலே இப்படி ஒரு வசனம் எழுதப்பட்டிருந்தது. If you enter here as a tourist, you will come out as a pilgrim. If you enter here as a pilgrim, you will come out more holier. இந்த வேளாங்கண்ணிக்கு நீங்கள் யாத்திரீகர்களாக வந்தால், வெறும் இடம் பார்க்க வேண்டும் என்று வந்தால் திருப்பயணியாக மாறுவீர்கள். திருப்பயணியாக வந்தவர்கள் இதை விட்டு போகும்போது புனிதத்தோடு போவீர்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த பேராலயத்தையும் இங்கு உள்ள அழகையும் வனப்பையும் பார்க்கிற போது பாரிஸ் நகரத்து பேராலயத்தை பற்றிய அந்த வார்த்தை தான் நமக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. ஆல் ஹியூமன் ஒர்க்ஸ் ends here, so that in time to come men will no doubt do it differently but not better. வேறு எத்தனையோ ஆட்கள் திறமை மிக்கவர்கள் வந்து இதை அழகுபடுத்தலாம். ஆனால் மனித முயற்சிகளின் முடிவு இங்கே இருக்கிறது, முழுமை இங்கே இருக்கிறது என்றுதான் நமக்கு சொல்ல தோன்றுகிறது. கொடி ஏற்றப்படுவதற்கு வந்துவிட்டது. தஞ்சை தரணியின் தல ஆயர் அவர்கள் இந்த கொடியை மந்திரிப்பார்கள். 1987 ஆயர்கள் தான் கொடியேற்றுவது வழக்கமாகிவிட்டது. அதிலிருந்து இன்று வரை தஞ்சை தல ஆயர்கள் இந்த கொடியை மந்திரித்து ஏற்றுகிறார்கள். பொறுமையாக செயல்படவும் பங்கு தந்தை, மற்ற தந்தையர்கள், அதிபர் தந்தை, மற்ற தந்தையர்கள் அவர் அருகிலே நிற்கிறார்கள். கொடி ஏற்றுதல் என்பது ஏதோ ஒரு சடங்கு மட்டுமல்ல, நம் உள்ளத்தை உருக்குகின்ற ஒரு பக்தி முயற்சி. மரியாளுடைய கண்களுக்குள் நம்மை ஊடுருவ வைக்கின்ற ஒரு நிகழ்ச்சி, மெய் சிலிர்க்க வைக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே நாம் பங்கு கொள்வது ஒரு விதத்திலே சாக்ரமெண்டல் என்று கூட சொல்லலாம். அருட்சாதனம் அல்ல. தீர்த்தத்தை தொட்டு நாம் தலையிலே வைக்கிறோமே, அதுபோல கோபுரங்களை பார்த்தால் கடவுளுடைய அருள் கிடைக்கும் என்று பார்க்கிறோமே, அதுபோல இந்த கொடியேற்றமும் நமக்கு கடவுளுடைய அருளை பெற்றுத்தரும் என்ற எண்ணத்திலே வந்திருக்கின்றோம். மரியாள் நமக்காக
பரிந்து பேசுகின்றாள். நீல வானம், ஏன் மரியாள் நீலம் என்றால் ஃபர்மமெண்ட் என்று சொல்லுகிறோமே, ஆகாய விரிவு, அது நீல கலர், நீல நிறம். எனவே மரியாள் விண்ணகத்தினால் பாதுகாக்கப்பட்டவள். redemption by preservation, redemption by retribution என்று சொல்லுகிறோம். நாம் அனைவருமே redemption by retribution, ஆனால் மரியாளோ redeemed by preservation என்று டான் ஸ்காட்டஸ் என்பவர் என்ற இறையியல் அறிஞர் சொல்லியிருக்கின்றார். எனவேதான் வானத்திற்கு உரியவள் என்பதனால் அது நீல நிறமாக மரியாவினுடைய கலர் என்று நாம் எண்ணுகிறோம். கொடிமரம் கொடி ஏற்றுவதற்கு அங்கு மக்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கடவுள் என்பது ஒரு விதத்திலே பெயர் சொல் போல நமக்கு தோன்றுகிறது. மரியாள் அதை வைத்து பார்க்கிற போது அது ஒரு வினைச்சொல், அருள் கொடுக்கின்ற வினைச்சொல், அன்பை பொழிகின்ற ஒரு வினைச்சொல். செயல்பாடு மிக்க சொல். அறிவு, வினை, அன்பு என்று தமிழர்கள் சொல்லுவார்கள். ஞானம், கர்மம், பக்தி என்று சொல்லுவார்களே, அதை போல அதுதான் அறிவு, வினை, அன்பு. அறிவுக்கும் அன்புக்கும் ஊற்று பக்தி தான். இதைத்தான் தமிழர்கள் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்லுவது. இந்த பக்தி தான் நம்முடைய கடமை. இந்த பக்தி மட்டுமல்ல, பக்தி முடிந்ததும் நம்முடைய கடமைக்கு நாம் செல்ல வேண்டும். இட்டதொரு தாமரைப்பூ இதழ் விரித்து இருப்பது போல இயேசுவை சுற்றி வட்டமாய் அமர வைப்பதே இந்த மரியாள் செய்கின்ற வேளை. எல்லாவற்றையும் தன் உள்ளத்திலே சிந்தித்து வந்தாள் என்று விவிலியத்திலே 2 முறை நாம் பார்க்கின்றோம். இயேசு பிறந்த பிறகு இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. சிம்பலையோன் என்பது அதனுடைய மூலச்சொல். சிம்பலையோன் என்றால் the one who gathers, சேகரிப்பவள் என்பது அதனுடைய பொருள். அதற்கு எதிர்ச்சொல் டெபிலியோன், டெபில், சாத்தான். அதனுடைய பொருள் the one who scatters, சிதறடிப்பவள் என்பது அதனுடைய பொருள். மரியாளோ மனிதர்களை, மனங்களை சேகரிக்கின்றாள். சாத்தானோ மனங்களை சிதறடிக்கின்றாள். எனவே மனங்களை சேகரிக்கும் பணிமனையாக இந்த பேராலயம் விளங்குகின்றது. நம்மளை ஒன்று சேர்த்திருக்கின்ற ஒரு பணிமனை, நம்மை செம்மைப்படுத்துகின்ற ஒரு இடம். நாம் செம்மையுற வேண்டுமென்ற நோக்கத்திற்காக எழுப்பப்பட்ட ஆலயங்கள், இங்கு நடக்கின்ற பக்தி முயற்சிகள், இடையீடு இன்றி நடத்துகின்ற பிரார்த்தனை கூட்டங்கள், இவைகள் அனைத்துமே நாம் செம்மையுற வேண்டும் என்ற ஒரே இலக்கிற்காக செய்யப்படுகின்றன. இங்கு மதங்கள் சங்கமிக்கின்றன. அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என வழி அடைவார்கள். அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரே என்பதை நாம் அறிவோம். அதனால்தான் இத்தனை மதங்களை சார்ந்தவர்களும், இத்தனை இனங்களை சார்ந்தவர்களும், இத்தனை மொழி பேசுபவர்களும்
இங்கு ஒன்றாக ஒரே தாயின் கீழ் நிற்கின்றோம். ஒரே தாயினுடைய இந்த கொடியை ஏற்றுவதை பார்ப்பதற்காக நிற்கின்றோம். தெய்வாம்சம் நிறைந்த